ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? புயல்னு சொன்னாங்க. புயலும் வரல, ஒன்றும் வரல. மழை தான். நேற்று சாயந்தரத்துலேருந்து மழை எங்கள் ஊரில் கொஞ்சம் நின்று இருக்குது. எங்கள் வீட்டெல்லாம் இவ்வளோ தண்ணி, கொல்லையிலலாம் இவ்வளோ தண்ணி கிடக்கு ஃப்ரெண்ட். அப்புறம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கள? இப்போ பக்கத்து கொல்லையிலலாம் நிறையா தண்ணி கிடக்கு. அதனால் பக்கத்துலலாம் நிறையா தண்ணி கிடக்கு. புயல்னு சொல்லி பயமுறுத்துனாங்க, ஆனால் புயல் வரல. புயல்னு சொல்லி பயமுறுத்துனாங்க, புயல் வரல. குளம்லாம் நிறையா தண்ணி கிடக்கு. எங்கள் வீட்டில் காலையிலே தோசை பொடி போட்டு சாப்பிட்டாச்சு. இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோங்கன்னா, என்னங்க பண்ண போகிறோங்க? முறுக்கு புளிய போகிறோங்க. முறுக்கு புளிஞ்சதெல்லாம் முடிஞ்சு போயிட்டு பாத்திரம் எடுத்தாச்சு. மாவு ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்க எடுத்துகிட்டு மாவுலாம் பனைஞ்சி முறுக்கு சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறாங்க. ஓகேவா? ஆனால் காற்றுன்னு சொன்னாங்க, காற்றெல்லாம் வரல. காற்றெல்லாம் நின்றுடுச்சு. இன்னும் கடலுக்குள்ளேயே நிற்கிது போல். நின்றுட்டுருக்கட்டும். அவங்க எந்த ஊருக்காச்சும் போகிறாங்க பாவம். யார் எந்த ஊருக்கு போனாலும் கடலில் யார் ஊருக்கும் போக வேண்டியதில்லை. காற்று அப்படியே தன்னால் குறைஞ்சிட்டுனா நல்லது தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சித்த நேரம் அப்படி போய் காமிச்சிட்டு வாங்க எல்லாத்தையும். அப்பா ட்ரெஸ்ஸா வாங்க அன்பர்களே. எங்கள் ஊரில் மழை பெஞ்சு விட்ருக்கு. ஆனால் இன்னும் கிளைமேட் சேஞ்ச் ஆகலை. பாருங்கள், குளமெல்லாம் நம்பிட்டு குளம் கொள்ளை எல்லாம் ஒன்றா இருக்குது. நல்லா மழை. ஆனால் அவ்வளோவா மழை இல்லை. நாங்கள் சொன்னதை பார்த்தா பயந்தோம். பெருமழையாக இருக்கும், கொள்ளை எல்லாம் ஒன்றா இருக்கும், ரொம்ப தண்ணி கிடக்க போகுது இடுப்பளவு அப்படின்னு நினச்சி பயந்தங்க. ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. எப்பயும் போல் வருஷம் பெய்கிற மழை மாதிரி பெஞ்சிட்டு போயிட்டு இதுக்கு மேலே தான் என்னென்னு தெரியலை. ஆனால் இப்போ கம்முன்னு இருக்குது. பாருங்க, நேற்று கட்டியிருப்பேன். இந்த குளம்லாம் எல்லாம் ஃபுல்லாகிட்டு, குளங்கொல்ல எல்லாம் ஃபுல்லாகிட்டு. இங்கே பாருங்க, அப்படியே ப்ளூ கலராக இருக்குது. மேகம்தான், வெறும் மேகம் மூட்டம்தான். வேறு மழையெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஒரு தூத்தல் கூட இல்லை. இந்த குளத்துல தண்ணி மழை பெஞ்சால் தான் தண்ணி கிடக்கும். அப்புறம் வெயில் காலத்தில் காஞ்சிரும், மழை காலத்தில் நம்பிடும். சில ஊரில் திருத்துறைப்பூண்டி, திருவாரூர், மன்னார்குடி எல்லாம் இடுப்பளவு தண்ணி காட்டுறாங்க. இங்கே இடுப்பளவெல்லாம் இல்லை. அதான் தெரியுது பயிருக்குள்ள லைட்டாக பெஞ்சிட்டு போயிருக்கு. பெருமழையெல்லாம் இல்லை. மழை விடாமல் பெஞ்சிருக்க தவிர மழை இல்லை. காரணம் என்னென்னா, நம்ம ஊர் மண் வந்து அப்படி புழுதி, நல்ல புழுதியாக இருக்கும். இங்கே வருங்க, புழுதி மண். களிமண் செம்மண்ணுன்னா கிடக்கும் கொதன்னு. இது புழுதி மண் தான். இதை தவிட்டு புழுதிம்பாங்க. இதுதான் எங்கள் ஊர். எப்படி இருக்குது பாருங்கள். புல் மழையாக இருந்தால் அந்த வரப்பெல்லாம் நம்பி இருக்கும் ஃபுல்லாக. இந்த தண்ணி எல்லா தண்ணியும் ஒன்றா இருக்கும். போன வாட்டி கூட தண்ணி நிறையா கிடந்தது. இந்த இடத்துலையே நான் தண்ணி கிடந்தது. இந்த வாட்டியெல்லாம் இல்லை. சவுக்கைக்கு நல்ல சூப்பர் தண்ணி, சூப்பராக வளரும் சவுக்கையெல்லாம். இந்த இருக்குது பாருங்கள் நம்ம வீடு. நம்ம வீட்டை சுற்றி பனைமரம், தென்னை மரம், மாமரம், இதான் வீடு. இதுக்கு இங்கிட்டு வீடு இல்லை. இந்த சைடு ஃபுல்லாக ஒரு கிலோமீட்டருக்கு வெறும் சவுக்க சாவடி இந்த மாதிரி தான். அதுமாரி அந்த பக்கம் தெரியுதா போஸ்ட்டு, அதான் ரோடு, தார் ரோடு. ஓகே, உங்கள் ஊரில் மழை எப்படி பெஞ்சிருக்கு? தண்ணியெல்லாம் எப்படி கிடக்கு? நம்ம ஊரில் தண்ணி கிடக்க வாய்ப்பே இல்லை. ஓடிடும். ஓடுதா இல்லையா அப்படியே இழுத்துரும் பூமி.
எந்த இதுவும் இல்லாமல் தண்ணி போயிடும், மேலே நிற்காது. இதான் எங்கள் குலதெய்வம் பெரியாச்சி அம்மன் சாமி. பூசையெல்லாம் போடுவோம் வருஷம் வருஷம். மீனெல்லாம் கிடக்கும், ஒன்றையும் காணும். சுண்டைக்காய் செடி தண்ணியில் போயிட்டு சுற்றுறோம். நைட்டு நல்லா காற்று, விடிய விடிய தூங்க ஒரு மாதிரியாக தான் இந்த பயமாகவே இருந்தது. ஆகா புயலோ எதுவும் வந்துருமோ, அடித்து தூங்கும்போதே தூக்கி பரட்டி அரைஞ்சிட்டு போடுமோன்னு பயந்தங்க. ஆனால் ஒன்றும் இல்லை. பாவம் ஆடெல்லாம் எல்லாம் மழையில் குளூரில் எல்லாம் கடந்து. குளிர்தாடா சின்ன பிள்ளை, குளிர்தா? எல்லாம் மழை பெஞ்சி தண்ணி எல்லாம் அந்த பாருங்க. சில வீட்டுக்கு அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா வெறும் தண்ணியாக கிடக்கும், அடி வைக்க முடியாது. நம்ம ஊரில் அப்படியெல்லாம் சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பைப்பெல்லாம் தண்ணியில் இருக்குது. நேற்று முந்தா நாளெல்லாம் தண்ணி இல்லை, ஃபுல்லாக தண்ணி கிடக்கு. ஆமாம், நாங்கள் இந்த பாதையே கட்டாயிட போகுது, மழை ஓவராக பெஞ்சு தண்ணி எல்லாம் ஓவராகிட போகுதுன்னு பயந்தங்க. ஆனால் இருக்குது பாதை. புதுசாக அடித்த களிமண், இதில் தண்ணி கிடக்கு, இதில் நடக்க முடியாது. இதெல்லாம் வந்து புழுதி மண் அடியில் கிடக்கு, இங்கே தண்ணி நிறையா கிடக்கு. ஆமாம், அதான் ரோடு, இந்த போஸ்ட்டு தான் ரோடு, கிழக்கு மேற்கில் போயிட்டுருக்கு. ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதான் நம்ம ஊர், ஓகேவா? இயற்கை கலந்த ஒரு அழகான ஊர். வீடெல்லாம் அங்கே பார்த்தீங்களா, அங்கே ஒரு வீடு, அங்கே ஒரு வீடு, அங்கே ஒரு வீடு, அப்படி எட்டி எட்டி தான் இருப்பாங்க, வரிசையெல்லாம் இருக்க மாட்டாங்க இந்த பக்கம்.